இந்த மாதிரி ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒருவேளை அது பொய்யா போனா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? நம்பிக்கை வர்சஸ் மூட நம்பிக்கைன்னு நம்ம எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டேஸ்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸா வந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஏன் ஸ்கேம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கூகுள்ல போயிட்டு இஸ் ஆஸ்ட்ரோ டாக் நம்ம பேசின மற்ற ஆப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஃபேக்கா ஸ்கேமான்னு போட்டா 90% ஸ்கேமன் தான் அந்த இடத்துல வருது. நம்ம கிட்ட இருந்து ₹1 போற காசு இல்ல 100 ரூபா 1000 ரூபாயா போற காசு பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரோ டாக்கோட இயர்லி இன்கம் பாத்தீங்கன்னா 651 crores. சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த வருஷம் இது நடக்க போகுது, இந்த பேராபத்து நடக்க போகுது, சில அரசியல் தலைகள் வந்து விழப்போகுது, இலங்கையே கடலுக்குள்ள அப்படின்னு பார்த்தா சுனாமியை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் சுனாமி வந்து ப்ரெடிக்ட் பண்ணல? ஆன்லைன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்ப சொல்லுவாங்களா ஆசையை தூண்டணும், அந்த கான்செப்ட் தான். உள்ள போயிட்டு ஃப்ரீ சாட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஆன்லைன் கான்செப்ட் என்ன ஆகும்னா ஃப்ரீ சாட் கொடுப்பாங்க. ஃப்ரீ சாட் 5 minutesக்கு இருக்கும், முடிஞ்சிடும். அதுக்குள்ள நம்ம என்ன ஆயிருக்கும், ஒரு 4-5 கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருப்போம். நமக்கு அந்த ஈகர்னஸ் போகும், நமக்கே தெரியாம அதில் எப்படி இருக்கும்னா அதில் கான்செப்ட் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும். இதுலயும் அவங்க பண்ற ஒரு ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு நீங்க பே பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் காட்ட மாட்டாங்க. ஒரு 99% அஸ்ட்ராலஜர் யாராவது சொல்லி நம்ம கேட்டிருப்போமா, நான் சொன்னது பொய்யா இருந்ததுன்னா என் ப்ரொஃபஷனை விட்டு நான் போயிடுறேன் இல்ல சொல்லி இருக்காங்க, ஆனா போன மாதிரி தெரியல, இல்லங்க நான் சொன்னது பொய்யா இருந்தா நான் கொடுத்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறேன், யார் சொல்லியிருக்கா இது வரைக்கும்? இப்போ நிறைய ஆஸ்ட்ரோ டாக் ஆப் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு 50 to 70% ஆஃப் பீப்புள் வந்து ரிலேஷன்ஷிப்காக தான் யூஸ் பண்றாங்க. புத்தாண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வரும்பொழுது மொத்த ஜோதிடர்களையும் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அதை உலகம் முழுக்க ஒளிபரப்பி காட்டுறாங்க. கண்டிப்பா அது வந்து பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு வழக்கறிஞரா ஊடகத்துடைய அந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? 1.5 கோடி வரைக்கும் ஆஸ்ட்ரோ டாக் ஆப்ல பேசி இந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும்னு சொல்லியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைபர் போர்ட்டலில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 1930க்கு கால் பண்ணியோ இல்லை நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்லையோ போயிட்டு ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிகாஸ் ஆன்லைன்னும் போது இட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ ஆன்லைன்ல ஒரு பர்சனை வந்து ட்ரீட் பண்ற ஒரு விஷயங்கள், அது வந்து செக்ஷன் 66D ஆஃப் ஐடி ஆக்ட், ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இதுல கொண்டு வரலாம். அப்புறம் ஐபிசி, முன்னாடி வந்து ஐபிசின்னு இருந்தது, இப்போ வந்து நமக்கு பிஎன்எஸ் ஆக்ட்னு இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல பல தொலைக்காட்சி ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, சோசியல் மீடியாலும் சரி இல்ல சேட்டலைட் மீடியாலும் சரி, பல ஜோதிடர்களை வந்து ஒரு பக்கம் உட்கார வச்சோம், சில பொதுமக்களை ஒரு பக்கம் உட்கார வச்சோம், 25ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கணிப்புகளை வெளியிட தொடங்கிட்டாங்க. ஒருவேளை 25ல அவங்க சொன்ன அந்த கணிப்புகள் எதுவுமே பலிக்கல, அவங்க சொன்னது பொய்யா போச்சு அப்படின்னா, இவ்வளவு மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்ச அவங்களுக்கு என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள், சட்டப்படி தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்றத ரொம்பவே விளக்கமா விளக்குறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த ஊடகங்கள்ல வரக்கூடிய விவாதங்கள். இந்த மாதிரி ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒருவேளை அது பொய்யா போனா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? கண்டிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு தமிழ் வருடப்பிறப்பாகட்டும் இல்ல ஆங்கில வருடப்பிறப்பாகட்டும் வந்துட்டு எந்த விஷயம் ஒரு டிபேட்டபிளா வருதோ, என்ன பட்டிமன்றம் கான்செப்ட் வருதோ வரலையோ நமக்கு தெரியாது, அது செகண்டரி. பட் முதல் விஷயம் ஜோதிடர்கள்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த இடத்துல வந்துருது. லைக் இந்த வருஷம் என்ன நடக்கும், காமனா என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் கொண்டு போவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜோதிடர்கள் வர்சஸ் காமன் பப்ளிக், அதாவது பொதுமக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட இது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறது வந்துட்டு மேபி டிபேட் ஷோக்கு வேணா இருக்கலாம். பட் காமன் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் வந்து போகும் முதல்ல. ரெண்டாவது வந்து நம்ம இப்போ இது பேசணும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஸ்கேம்ன்ற வேர்டே வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஆன்லைன்ல போயிட்டு சில ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு காலத்துல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் முன்னாடி பார்த்தோம்னா ஒன்லி ஆஃப்லைனோட விஷயம் மட்டும்தான் அங்க இருந்தது. இப்போ வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் நம்ம ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா, ஆன்லைன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல கிராஸ் ஆகுது, இல்ல ஒரு யூடியூப் ஓபன் பண்ணாலும் ஒரு ஆட் வர்றதாகட்டும், எதுவா இருந்தாலும் இந்த ஆஸ்ட்ரோ டாக், ஆஸ்ட்ரோ யோகி, ஜோதி டாக், குருஜி, இந்த 4 ஆப் தான் வந்துட்டு ரொம்ப லைக் நமக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நம்ம கண்ணில் பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, பேசுறதுல ஒரு வேளை போன் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது, கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருப்போம், ஆப்வியஸா அது ஒண்ணு பாப்பப் ஆகும்போது என்ன யோசிப்போம்,
ஏன் பேசி பார்க்க கூடாது, ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். மூணாவது இப்ப என்னன்னா, இப்போ நம்ம பேசுறதுனால நம்ம எப்படி எடுத்துட்டு போலாம்னா, நம்பிக்கை வர்சஸ் மூட நம்பிக்கைன்னு நம்ம எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா காமனா உட்காந்து ஜோதிடமே இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஜோதிடம் வந்துட்டு டு த பர்ஃபெக்டும் நம்மளால சொல்லிட முடியாது. அகெயின் அது எப்படின்னா மனிதர்களை சார்ந்து மட்டும் தான் ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம ஒரு ஜாதகத்தை போயிட்டு நம்ம பார்க்கலாம், ஒரு ஜோதிடரை அணுகலாம் அப்படிங்கறது வந்து என்னன்னா ரீசன்ட் டேஸ்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் ஏன் ஸ்கேம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒன்னும் இல்லை, இன்னைக்கு கூகுள்ல போயிட்டு இஸ் ஆஸ்ட்ரோ டாக் நம்ம பேசின மற்ற ஆப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஃபேக்கா ஸ்கேமான்னு போட்டா 90% ஸ்கேம் தான் அந்த இடத்துல வருது. ஓகேங்களா, இன்னைக்கு யாருமே சொன்னா நம்ம நம்ப முடியாது. நம்ம கிட்ட இருந்து ஒரு ரூபாய் போற காசு இல்ல 100 ரூபாய் 1000 ரூபாய் போற காசு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோடாக்கோட இயர்லி இன்கம் பாத்தீங்கன்னா 651 crores. ஆக்சுவலி அதுல 15,000 ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இருந்து பார்த்தோம்னா 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் அந்த மாதிரி வந்து ஒரு பேஸ்ல இருந்து கமிஷன்ஸா எடுத்துட்டு வராங்க ஃபுல்லா. இப்ப அவங்க நடுவில் இவங்க என்ன பண்றாங்கன்னா போஸ்டல் சர்வீஸ் தான் பண்றாங்க. திரும்ப நடுவில் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க இன்டர்மீடியேட்டரியா, உள்ள ஒருத்தவங்களை கொண்டு வராங்க, அவங்க கிட்ட காமன் பப்ளிக் வந்து உள்ள பேசுறாங்க. ஸோ இது ஒரு ஆப் ஒரு இந்த மாதிரி தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, இது போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம லா ரிலேட்டட் நம்ம இப்போ இது பண்ணோம்னா எப்படி கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா 2004 and 2011 இதுக்கான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா பெட்டிஷன் ஃபைல் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஸ்ட்ராலஜி, அதாவது ஆஸ்ட்ராலஜி பார்த்தோம்னா இப்ப நம்ம ஒன்றும் இல்லை, இப்ப எல்லாம் போய் ஆஸ்ட்ரோடாக் ஆப்போ இல்ல ஜோதி டாக் ஆப்போ மற்ற ஆப்ல போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நேமு கீழே வந்து வேதிக்குன்னு இருக்கும், இல்ல பால்மிஸ்ட்ரின்னு இருக்கும், இல்ல டாரூட் இருக்கும், நாடின்னு இருக்கும், நியூமராலஜி இருக்கும், இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த எல்லா ஃபார்ம்ஸும் கம்ஸ் அண்டர் தி கான்செப்ட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி தான் ஆக்சுவலி. 2004 சுப்ரீம் கோர்ட்லயும் 2011 வந்து பார்த்தோம்னா மும்பை ஹைகோர்ட்லயும் வந்துட்டு என்ன ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருப்பாங்கன்னா ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2004 வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆஸ்ட்ராலஜின்னு ஒன்னு இருக்கு, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் அவங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருப்பாங்க. 2011 மும்பை ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சயின்ஸ் இருக்கட்டும், ஓகே ஃபைன், சயின்ஸுக்கு முன்னாடி இருந்தே ஆஸ்ட்ராலஜி கான்செப்ட் இருக்கு. அதாவது எப்ப பார்த்தோம்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வானசாஸ்திரங்களை பயன்படுத்தி ஜாதகம் எல்லாமே இருக்கு. சயின்ஸ் ஓகே இன்வென்ஷன் இப்போ வந்து எப்படி நம்ம பிளானட்ஸ் கூட கனெக்ட் பண்றதாகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் அது எல்லாமே இருக்குன்றது கோர்ட் சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்னதான் ஒரு இஷ்யூஸ் நடந்தாலும் மோர் தென் ஒரு கஸ்டம்ஸ்ன்ற ஒரு பிரின்சிபல்ஸை தாண்டி ப்ரிவைல் ஆகுறது என்னன்னு பார்த்தோம்னா ஜுடிஷியரி சிஸ்டம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ கோர்ட்டே டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னா ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குதான், அது சயின்ஸோட ரிலேட்டடோ இல்ல சயின்ஸுக்கு முன்னாடி இருந்து இருக்க ரிலேட்டடோ ஆஸ்ட்ராலஜின்றது உண்மைன்றது நிரூபிச்சாச்சு. ஓகே, இது வந்து நம்பிக்கை, இதுதான் விஷயம். இப்ப நம்ம மூட நம்பிக்கைக்கு வரலாம். ஆக்சுவலி மூட நம்பிக்கை நம்ம போனோம் அப்படின்னா இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ இயர் ஸ்டார்ட் ஆகுது, உட்காந்து காமனா பேசுவாங்க. பேசும்போது இது நம்ம எப்படி பிரிக்கலாம்னா தனி மனித ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜரை போய் கன்சல்ட் பண்றதுக்கும் ஒரு காமனா கேட்பாங்கல்ல, இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் போய் ஒரு ஆஸ்ட்ராலஜரை வந்து நான் கன்சல்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னோட பேரு, என்னோட டைம் ஆஃப் பர்த், உங்களோட சுய ஜாதகத்தை, பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுப்பேன். சோ ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது அக்யூரேட்டா கொடுப்பேன். ஓகே, கொடுக்கும் போது அவங்க சில பலன்களை எனக்கு சொல்லுவாங்க. இது வந்து முதல் விஷயம். ஓகேங்களா, ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப காமனா இந்த வருஷம் ஆரம்பிக்குது, இந்த வருஷம் என்ன நடக்கும், இப்ப எப்படி சொல்றது என்னென்ன அழிவுகள் வரும். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க இந்த வருஷம் இது நடக்க போகுது, இந்த பேராபத்து நடக்க போகுது, சில அரசியல் தலைகள் வந்து விழப்போகுது, இலங்கையே கடலுக்குள்ள அப்படின்னு பார்த்தா சுனாமிய ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம்ல. ஏன் சுனாமி வந்து ப்ரெடிக்ட் பண்ணல? எவ்வளவு விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு இஷ்யூ ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம், வயநாடு நிலச்சரிவு இல்ல திருவண்ணாமலையில இப்ப நடந்து இவ்வளவு ஃபிளட் நடந்து எல்லாத்தையும் அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம்ல, எல்லாமே பண்ணிருக்கலாம். இவ்வளவு அரசியல்வாதிகள் டெத்து காமனா சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப எல்லாம் கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, யார் இப்ப ஏஜ்டா இருக்கா, யார் உடம்பு சரியில்லாம இருக்கான்னு ஒரு பெரிய கணக்குகள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே ஒரு காமன் விஷயம் தான். அதே மாதிரி இப்ப மார்னிங் நம்ம எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா அந்த 6:30 மணி 7 மணிக்கு டிவி சேனல்ல போட்டு உட்காந்துருவோம். காமன் ஒரு இது வரும், ப்ரெடிக்ஷன்ஸ் வரும். இன்னைக்கு இந்த ராசிக்கு இந்த விஷயம், இந்த ராசிக்கு இந்த விஷயம். அப்புறம் அந்த விவேக் காமெடி மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த கலர் அந்த இதெல்லாம் ட்ரெஸ் இல்லாம அந்த மாதிரி தான். சோ என்ன கேட்டா அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். என்னன்னா இதுதான் மூட நம்பிக்கை. ஆக்சுவலி இப்போ நம்பிக்கைன்றது அஸ்ட்ராலஜி இருக்கு உண்மைதான், இது வந்து மூட நம்பிக்கை. இது எப்படி நம்ம ஈஸியா நான் ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு எப்படின்னா மெடிசன் சிஸ்டம் இருக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு, டாக்டர்ஸ்ல வந்துட்டு போலி டாக்டர்ஸும் இருக்காங்க, உண்மையான டாக்டர்ஸும் இருக்காங்க, அட்வொகேட்ஸ்னு வரப்போ போலியா பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க, உண்மையாவும் இருக்காங்க, ஃபுட்ன்னு இருந்தா ஃபுட்ல கலப்படமும் இருக்கு. அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜிஸ்ட் கான்செப்ட்ஸும் நல்ல அஸ்ட்ராலஜர்ஸும் இருக்காங்க, அதுல இந்த மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸும் இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஏன் ஆன்லைன் வந்து நம்ம ஸ்கேம்னு சொல்றோம்? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆஃப்லைன் போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்க போறோம் அப்படின்னாலே ஒரு ஜோசியரை நம்ம எத்தனை இடத்துல விசாரிப்போம்.
இவர் யாராவது நல்லவரா சொல்லி இருப்பாங்க எனக்கு இது மாதிரி நடந்துச்சு அவர் சொன்னது அப்படின்னு அது நம்பிக்கையின் கண்டிப்பா. அடிப்படையில போகும். இப்போ ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுக்கறதுக்கு இப்ப நம்ம ஆஃப்லைன் போகும்போது என்ன பண்ணுவோம்னா ப்ரீ அப்பாயின்மெண்ட் ஃபிக்சேஷனை விட போய் பார்த்துட்டு காசு கொடுக்குற விஷயம் தான் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். அதுவுமே இப்ப வந்து சோ கால்டு அந்த பெரிய ஃபேம் அஸ்ட்ராலஜி எல்லாம் 5000 10,000 இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்ப சொல்லுவாங்களா ஆசையை தூண்டணும், அந்த கான்செப்ட் தான். உள்ள போயிட்டு ஃப்ரீ சாட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஆன்லைன் கான்செப்ட் என்ன ஆகும்னா ஃப்ரீ சாட் கொடுப்பாங்க. ஃப்ரீ சாட் 5 மினிட்ஸ்க்கு இருக்கும், முடிஞ்சிடும். அதுக்குள்ள நம்ம என்ன ஆயிருக்கும், ஒரு 4-5 கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருப்போம். நமக்கு அந்த ஈகர்னஸ் போகும், நமக்கே தெரியாம அதுல எப்படி இருக்கும்னா அதுல கான்செப்ட் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும். இதுலயும் அவங்க பண்ற ஒரு ஸ்கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு நீங்க பே பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் காட்ட மாட்டாங்க. 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபா பே பண்ணீங்கன்னா 25% எக்ஸ்ட்ரா 35% எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு நமக்கே தெரியாம என்ன பண்ணுவோம்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன ஆகும்னா அதுலயே உட்காந்துருவோம். இன்னொன்னு அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள வரும்போது பார்த்தோம்னா டைம் முடிய போகுது, வேகமா ஈஸி பண்ணி உள்ள போறது, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உள்ள போயிடும். இது ஒரு விஷயம். அங்க கேக்குறாங்க எல்லாமே ஓகே ஃபைன். இப்போ அஸ்ட்ராலஜி அப்படின்னா ஏன் தனி மனிதன் அப்படின்னு சொல்லணும்னா இப்ப சில அஸ்ட்ராலஜர்ஸ் எப்படி எஸ்கேப் ஆவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் மாறுபடுது அப்படின்னா நீங்க கொடுத்த டைம் சரியில்லை, திரும்ப என்ன பண்ணுவாங்க பிளேமை நம்ம பக்கமே திருப்பி விட்டுருவாங்க. அவங்க மேல இருக்க பிளேமை வந்து யாருமே அக்செப்ட் பண்ண போறது கிடையாது. இது வரைக்கும் டு த மேக்ஸிமம் ஒரு 99% அஸ்ட்ராலஜர் யாராவது சொல்லி நம்ம கேட்டிருப்போமா நான் சொன்னது பொய்யா இருந்ததுன்னா என் ப்ரொஃபஷனை விட்டு நான் போயிடுறேன், இல்ல சொல்லி இருக்காங்க ஆனா போன மாதிரி தெரியல, இல்லங்க நான் சொன்னது பொய்யா இருந்தா நான் கொடுத்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறேன், யார் சொல்லியிருக்கா இது வரைக்கும்? நீங்க சொன்ன மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம ஓப்பன் பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்திருக்கோம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், என் ப்ரொஃபஷனை நான் விட்டுட்டு போயிடுறேன், நான் அப்பவே சொன்னேன் அது நடந்திருக்கும் இது நடந்திருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு நடிகரோட மரணத்துல கூட நம்ம பார்த்திருப்போம் ஆக்சுவலி இல்லையா, உங்களுக்கு வந்து இடுப்புக்கு மேல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது அது ஒரு காஷியஸா சொல்லியிருக்காங்க. அவர் அதை நம்பல, அது வந்து அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயம். அவர் நம்பி இருந்தா அவர் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே இருக்கு. ஸோ இதாகவே எப்படி பார்த்தோம்னா ஒரு காமன் மேன் ஒரு தனி பர்சனோட அவங்களோட சொந்த புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போ நானுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயம் நான் இல்லைன்னே சொல்லல, கண்டிப்பா அதுவுமே இருக்கு. ஏன்னா இது எப்படி இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனா ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட கொண்டு போய் உங்களோட பர்சனல் டீடைல்ஸை கொடுத்தீங்கன்னா இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா ஆமா நீங்க என்ன பண்றீங்க, என்ன மாதிரி ப்ரொஃபஷன்ல வர போறீங்க, எப்ப கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு என்ன ஆயுள் எல்லாமே சொல்ல முடியும். அதை விட்டுட்டு இந்த தேதியில இந்த கிழமையில இந்த மாசத்துல இந்த டைம்ல தான் உயிர் போகும்னு கண்டிப்பா யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த இனிஷியல் உள்ள பர்சனை தான் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இருக்காங்க பர்சன்ஸ் இருக்காங்க. எப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் கொண்ட பர்சன்ஸ் வருவாங்க, இந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு திசையில இருந்து வருவாங்கன்னு சொல்ற பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்மளுமே அந்த மாதிரி நிறைய ஸ்கேம்னால வர கிளைண்ட்ஸ் பாக்குறோம். சோ இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கும் கிளைண்ட் சொல்லி கேட்கிற அனுபவத்துக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. நம்மளுக்கு வர தகவல் படி பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ டாக்ஸ் இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய அந்த ஆப்ல வீடியோ கால் மூலமா ஜோதிடர்கள் வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுல வந்து சில பேர் வீடியோ கால்ல நிர்வாண பூஜை பண்ணணும், ட்ரெஸ் கலட்டுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஸ்கேமையும் நம்ம பாத்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆஸ்ட்ராலஜர் பத்தி அந்த ஆப்ல ரிப்போர்ட் பண்ண முடியுமா? ரிப்போர்ட் பண்ண அதுக்கான நடவடிக்கைகள் அந்த ஆப் மூலமா எடுக்கப்படுதா மேம்? கண்டிப்பா. ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்ன மாதிரி சாட் ஆப்ஷனும் இருக்கும், நம்ம கால் ஆப்ஷனும் இருக்கும். ஆஸ்ட்ராலஜியை தாண்டி அடுத்த ஒரு இப்போ ஆஸ்ட்ராலஜின்றது நம்பிக்கை நான் ஒத்துக்கிறேன், மத்ததெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்றதுக்குள்ள கொண்டு வரலாம். இப்ப எப்படின்னா வந்துட்டு உனக்கு இந்த விஷயம் நடக்க போகுது, உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க, உனக்கே இந்த கண்டம் இருக்கு, சோ அதனால நீ வந்துட்டு பூஜை பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய ஆஸ்ட்ரோடாக் ஆப் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு 50 to 70% ஆஃப் பீப்புள் வந்து ரிலேஷன்ஷிப்காக தான் யூஸ் பண்றாங்க. கேட்கும் போது என்ன ஆகும்னா எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், நான் லவ் பண்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி போகும்போது இதுல வேற ரீசெண்டா ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்டே பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அட் பிரசன்ட் வந்து 3 பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அந்த 3 பேர்ல நான் யாரை சூஸ் பண்ணலாம், என்ன ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருச்சுன்னு பாருங்க இந்த விஷயம். அததான் என்ன பண்றாங்கன்னா சில ஃபேக்கான அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஓகே இந்த பர்சன் அவங்க கூட சேர்த்து வைக்கணும், இல்ல உங்க எக்ஸ உனக்கு திரும்ப கொண்டு வரணும், இல்லைன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட்குள்ள பிரச்சனை இருக்கும் உங்களை திரும்ப சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பூஜைகள் பண்ணணும். அதாவது 10,000 30,000 லட்சக்கணக்கில் இல்ல கோடி கணக்குல இழந்தவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. ஏன்னா ஒரு பூஜை நீங்க எடுத்துக்கிட்டாலே என்ன 20,000 50,000 1 lakh அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இது இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், எங்க அவங்க ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்துச்சு, அதை நம்பிதான் நாங்க வந்து அந்த பூஜைக்கெல்லாம் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு ஆஸ்ட்ரோடாக் ஆப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கிடையாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்குள்ள ஒருத்தவங்களை கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் டெஸ்ட் இருக்கணும்.
இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ல ஒரு அஸ்ட்ராலஜரை கொண்டு வரீங்க. ஏன்னா அந்த ஃபவுண்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராலஜி மேல பெருசா நம்பிக்கை இல்லாத ஒருத்தரா இருந்து அப்புறம் ஒரு ஆஸ்ட்ராலஜரை மீட் பண்ணி அவர் சொன்னது எல்லாமே 100க்கு 100 அவர் வாழ்க்கையில உண்மையா இருந்ததுனாலதான் இந்த ஆஸ்ட்ரோ டாக்ன்ற ஒரு ஆப்பே அவர் ஃபைன் பண்ணி கொண்டு வந்தார். இந்த ஆப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை. ஆமா, அப்படிதான் கொண்டு வந்தாரு. அவர் வந்து சுத்தமா நம்பாத ஒரு பர்சன். ஆக்சுவலி கடவுள், ஜாதகம், ஜோசியம்னாலே நம்பாத ஒரு பர்சன். அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொண்டு வந்தபோது அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்னா பப்ளிக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப காஷியஸா அவர் இருந்திருக்கணும். பட் இன்னைக்கு ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜி ஆப்ஸ்ல அது நடக்கிறது இல்ல. என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா சும்மா சிம்பிளா ஒரு பேசிக் சர்டிபிகேஷன் ஏதாவது ஒண்ணு இருந்தாலோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பேசிக் ஏதாவது ஒரு நாலேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ராசி லக்னம் இது வந்து யாராலையும் சொல்ல முடியும். பட் அதை தாண்டி ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நல்ல ஆஸ்ட்ராலஜரையும் ஃபேக் ஆஸ்ட்ராலஜரையும் பிரிச்சு காட்ட போற ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரி எல்லா பர்சன்ஸையும் உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு வந்து விட்டுடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு எல்லாத்துலயும் ஒரு பணம் கொடுத்து வாங்குற சர்டிபிகேஷன் மாதிரி ஏன் ஆஸ்ட்ராலஜில வாங்கக்கூடாது? ஏன்னா இப்ப சொல்ல நல்லா படிச்சுட்டு வந்தவங்களா இருந்தா என்ன பண்ணணும், உங்களோட டீடைல்ஸ் கொடுத்தோன்னு எல்லாமே அவங்க சொல்லிடணும். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நம்ம இப்படி வந்து லைக் டிஃபைன் பண்ணலாம். ஒரு சில பேர் கேட்பாங்க, நம்ம கிட்ட இருந்தே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓகே, நீங்க இப்ப யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே, கல்யாணம் ஆனா எத்தனை குழந்தைங்க? அப்ப குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி நம்மளையும் அறியாம நம்ம விஷயங்களை கொடுக்க அவங்க அந்த இடத்துல வந்து எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு 2 சைடு இப்ப நம்ம எடுத்துக்கணும். ஆப் சைட்ல இருந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டுட்டு வரவங்களை வந்து வெரிஃபைடா உள்ள கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் விஷயங்கள். ஏன்னா எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து கமிஷன் இப்பனா வருஷத்துக்கு ஒரு 600 கோடி இன்கம்னா இப்ப யோசிச்சுக்கோங்க. எல்லாருமே குவாலிஃபைடான்னு கேட்டா இட்ஸ் கொஸ்டின் மார்க் அகைன். நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ குவாலிஃபைடான பர்சன்ஸை உள்ள கொண்டு வாங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா அது மேலே இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பீப்புள் வந்து ஸ்கேம் இப்போ ஒரு வேலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து இமீடியட்டா போர்ட்டல் அந்த இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருந்தா ஏன் ஸ்கேம்ன்ற வேர்டு வரப்போகுது? ஸ்கேம்ன்ற வேர்டே இங்க வந்துட்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ நீங்க கொடுக்குற ப்ராப்பர் ரெட்ரஸல் உள்ள வைங்க. யாராவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா ரெட்ரஸல் வைங்க. வித் நோ ஃபர்தர் லைக் டிலே. யார் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா அந்த பர்சன் அந்த ஆப்ல இருந்து நீக்குங்க. ஏன்னா சிம்பிளா ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயே நம்ம இருக்கோம், அந்த குரூப்போட அட்மின் நம்மள ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப அந்த குரூப்குள்ள நம்மளால போக முடியாது. அவங்களா சேர்க்கிற வரைக்கும் அந்த சிஸ்டம் இங்க கொண்டு வாங்க ஒரு ஆப்குள்ள. ஏன்னா இது எவ்வளவு இது வந்து எப்படின்னா சைக்கலாஜிக்கல் கிரைம்னு சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து பயந்துட்டே உட்காந்துருப்பாங்க, ஜாதகம் போனா ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு போவோம். ஏன்னா நம்ம லைஃப் போற வரைக்கும் நம்ம அதை நோக்கி எல்லாம் போகவே மாட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரலாம், ஃபேமிலி பத்தின யாருக்கா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், நம்ம ப்ரொஃபஷனை பத்தின பயங்கள் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கலாம். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி என் நம்பிக்கை இருக்கவங்களாகட்டும் இல்லாதவங்களாகட்டும் உள்ள போய் நம்பிக்கை வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வாட்டி போய் பாப்போமே என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி போகும்போது அப்ப இந்த இடத்துல எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். இப்போ என்னன்னா மேம், தனித்தனியா வந்து இந்த ஆப் மூலமா ஒரு ஆஸ்ட்ராலஜரை நம்ம நாடி போகும்போதே இவ்வளவு பிரச்சனை ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்றீங்க. இந்த மீடியாக்கள் ஆகட்டும், இந்த ஊடகங்கள்ல இருக்கவங்களும் ஒரு இந்த மாதிரி புத்தாண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வரும்பொழுது மொத்த ஜோதிடர்களையும் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அதை உலகம் முழுக்க ஒளிபரப்பி காட்டுறாங்க. அது வந்து பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு வழக்கறிஞரா ஊடகத்துடைய அந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா. இப்போ நீங்க இப்ப நம்ம நிறைய பாக்குறோம். இப்ப நீங்க கேட்டது மாதிரி தான் வந்துட்டு என்னன்னா இப்போ ஒரு ஆப்புக்கே ஒரு விஷயத்துக்கே அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ன்றோம். இப்ப இது எப்படி ஆயிடுச்சு ஸ்கேம்ன்ற வேர்ட்னா இப்ப எப்படி வந்து ரம்மி சர்க்கிள் பேன் பண்ணணும் இது பண்ணாங்களோ, ஆன்லைன் கேம்ஸை கொண்டு வந்தாங்களோ, அதுக்கு ஈக்குவலா இப்ப வந்துருச்சு. ஏன்னா ஜோதிடம்ன்றத ஒரு புனிதமான விஷயம் நம்ம பேசுறோம். பட் இதுல எதுவுமே நம்ம சொன்ன மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் இல்ல. இப்போ ஒரு வேலை நீங்க நல்லா குவாலிஃபைடா எக்ஸாம் வச்சு உள்ள கொண்டு வாங்க, வெரிஃபைடா உள்ள கொண்டு வாங்க. கொண்டு வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது. இம்மீடியட் ரெட்ரஸல் ஒரு ஆக்ஷனை கொண்டு வாங்க. கண்டிப்பா இதெல்லாம் எதுவுமே இல்லாம லத்தாஜிக்கா போற அங்கேயே அவ்வளவு ஃபால்ட் இருக்கும் பட்சத்தில் ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அதுல எப்படி ஆகணும், நமக்கு டிபேட் நடக்கும் போதே நம்ம பார்த்திருப்போம். ஒரு தனி மனிதன் வந்து அவங்களோட டீடைல்ஸ் கொடுப்பாங்க, கொடுக்கும்போது இவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்து இல்லன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஊடகம் முன்னாடி அத்தனை பேர் எதிர்க்க ஒரு விஷயத்த சொல்றவங்க, அதெல்லாம் முடிஞ்சு பர்சனலா நம்ம ஒரு விஷயம் கேட்கும் பொழுது 2000 ரூபாய் 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணாம நீங்க ரொம்ப கம்மியா சொல்றீங்க. 2000 ரூபாய் 3000 ரூபாய் இன்னைக்கெல்லாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா மினிமம் பிக்சேஷனே பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் 10000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. சில இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கறத கொடுங்கன்ற மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலி நான் இவங்களுமே ஃபுல்லா கரெக்டா அவங்க ஃபுல்லா கரெக்ட் தப்புலாம் நான் சொல்ல வரல. இன்னைக்கு அந்த இப்ப எப்படின்னா டிமாண்ட் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பீப்புள் என்ன ஆயிட்டாங்கன்னா ஏதோ சொல்லுவாங்களே எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் எனக்கு பிரச்சனை இருக்குங்க. இப்போ பீப்புள் மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா அப்பா ஒரு மீடியால வந்துட்டாருப்பா பெரிய அஸ்ட்ராலஜர், சோ மீடியால சும்மா யாரையும் கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா அவரு அவ்வளவு செலிபிரிட்டிஸை பாக்குறாரு, சோ ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு காஸ்ட் வந்து உங்க ஜாதகத்தை பாக்குறது ஒரு காஸ்டா இருந்தாலும் அவங்களோட டைமுக்கு தான் காஸ்ட். இப்போ செலிபிரிட்டிஸை பாக்குறாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம், மீடியால வராங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கான காசு தான் அது 5000 ரூபாய் 10000 ரூபாய். நீங்க இதே ஒரு நார்மல் அஸ்ட்ராலஜர் கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கேயாவது அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணாங்க, என்ன பண்ணுவீங்க, நீங்க ஃபுல்லா உட்காந்து கேட்டு முடிச்சுட்டு எல்லா ஜாதகத்தையும் தூக்கிட்டு போயிட்டு முடிஞ்ச அப்புறம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்றது ஒரு சில பேர், இது தாங்கன்னும் போது சில பேர்
கொடுக்கணும். இது எப்படி வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்க சொல்றதுல ஒரு பக்கம் நம்பிக்கை, ரெண்டாவது ஏதாவது அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து சொன்னது பொய்யா இருக்கும் பட்சத்தில், இப்போ நான் ஆஸ்ட்ரோ டாக் ஆப்ல எடுத்துக்கிறேனே, இப்போ உங்களுக்கு ஏன் நம்ம திரும்ப திரும்ப போறோம்னா, இன்னைக்கு ஆஃப்லைனை விட ஆன்லைன் கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அதுல ஒரு சிஸ்டம் கண்டிப்பா கொண்டு வரணும். சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கும் பட்சத்தில் ஓகே, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மாற்றி நடந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது உங்க அமௌண்ட் ஃபுல் ரீஃபண்ட் கொண்டு வாங்களே. அப்ப இல்ல ஃபேக் அஸ்ட்ராலஜர்ஸ் உள்ள இருக்க முடியுமா? சட்ட வரைமுறைகள் எதுவுமே இப்ப வரைக்கும் இல்லைங்களா? இல்ல சட்ட வரைமுறைன்றத தாண்டி நம்ம இப்ப என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்னென்ன இதுல வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். இதுல இப்ப இதுல எல்லாம் ஒன்னே கேட்பாங்க, இங்க வித் கன்சென்ட்டோட தானே போறாங்க, என்னங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு கேட்பாங்க. ஏன்னா 2 பேரும் ஒத்து இப்போ நம்ம இப்போ இதுவாகட்டும் கீழே நம்ம அவ்வளோ இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு கீழே போடுவாங்க, என்ன போடுவாங்க, சப்ஜெக்டட் டு மார்க்கெட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதை விட ஃபாஸ்டா ஓடும். நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றதுல நம்ம என்ன பண்றோம், எதுவுமே படிக்கிறது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் அக்ரி அதே தான் நம்ம எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆக்சுவலி இதுல அதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப எல்லாருமே கேட்பாங்க, எங்க இது கன்சென்ட்டோட தானே வராங்க என்ன அப்படிங்கிறது. எஸ், கன்சென்ட்டோட வராங்க, கன்சென்ட்டோட வந்து ஆஸ்ட்ராலஜி பாக்குறாங்க, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் மேஜிக் இருக்கு நிறைய இன்னைக்கு இல்லையா, உங்களுக்கு யாரோ சூனியம் செஞ்சுட்டாங்க, செய்வனை செஞ்சுட்டாங்க, அதுக்கானதை நான் ரிமூவ் பண்றேன், இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க, லட்சக்கணக்கில் கொடுங்க. இது எப்படி இன்னைக்கு ஆயிடுச்சுன்னா, இது நீங்க பண்ணலன்னா உங்க ஃபியூச்சரே குவெஸ்சன் மார்க் ஆயிடும். சோ உங்க உயிர் போயிடும், உங்க குடும்பத்துல யார் உயிராது போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஒண்ணு. ரெண்டாவது இதை நான் வந்து எப்படி மேட்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப சொல்லுவாங்கல்ல நம்ம பர்த் ஆகும் போதே நிறைய விஷயங்கள் வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த பரிகாரம் பண்ணி மாத்த முடியுமான்றதும் ஸ்டில் அன்ஆன்சரபிள் கொஸ்டின் தான். இன்னொன்னு அப்ப கோயிலுக்கு போங்க வாங்க வா அப்படின்னு சொல்றதுலாம் அதான் நம்மளோட மனசு போனா ஒரு விஷயம் மாறும். அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து சொல்லுவாங்கல்ல, நடக்கிற ஒரு விஷயத்தோட எஃபெக்டிவ்னஸ் வேணா லைக் குறைக்கலாம், இல்ல நிறைய இருக்கு. அப்படி நம்ம அப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்மா தர்மா கான்செப்ட், நம்ம என்ன பண்ணோம், முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அது எல்லாமே பெரிய கான்செப்ட். பட் இதை வச்சு இன்னைக்கு சில ஃபேக் எல்லாரையும் நம்ம சொல்ல வரல, இதே ஆஸ்ட்ரோ டாக் ஆப்லயே நல்ல அஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க, இதே ஆஃப்லைன்ல போகும்போது நல்ல அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, எவ்வளவு பேர் தப்பா போயிட்டு இருந்த வாழ்க்கையை மாத்தின அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. எங்க போறோம்னு தெரியாம ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், நீங்க இது பண்ணுங்க, இது பண்ணா அடுத்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நானுமே பர்சனலா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நானுமே இப்ப உட்காந்துருக்கேன், நீங்க எல்லாரையும் விட்டுருங்களேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கே நம்ம வருவோம். இதே ஆஸ்ட்ரோ டாக் ஆப்ல எனக்கு விஷயம் சொல்லுவாங்களே, நமக்கும் மனசு கஷ்டங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். போய் பார்க்கும்போது வந்து நானுமே நல்ல ஆஸ்ட்ராலஜர்ஸ் இன்னி வரைக்கும் டச்ல இருக்க ஆஸ்ட்ராலஜர்ஸ்லுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சில பேர்லாம் உண்மைகளை சொல்லிடுவாங்க, ஆக்சுவலி இதுதாங்க விஷயம், இதுதான் விஷயம், இதை தாண்டி நீங்க எங்க போனாலும் சொல்றது இதுதான் விஷயம், இதுதான் அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய ஃபேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் நான். ஸோ அதனால சொல்ற ஒரு விஷயம். ரெண்டாவது லட்சக்கணக்கில் பணம் போகுது, இதுல கோடியில கூட இழந்திருக்காங்க. ஒரு இதுவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, 1.5 கோடி வரைக்கும் ஆஸ்ட்ரோ டாக் ஆப்ல பேசி இந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும்னு சொல்லியே வந்துட்டு ஆஸ்ட்ரோ டாக் இல்லாம இந்த 4 ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாத்துலயுமே இழந்தவங்க இருக்காங்க. சரி, பேக் டு இது எல்லாமே நடந்துருச்சுங்க, ஓகே, கன்செப்டோட நான் போனேன், நான் கேட்டேன், எல்லாமே பண்ணேன். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னோட நம்பிக்கையை யூஸ் பண்ணி என்ன வந்து ஏமாத்திட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 4-5 செக்ஷன்ஸ் கீழே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து இந்த இடத்துல ஃபைல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 2 இன்சிடென்ட் வந்து நான் இந்த இடத்துல சொல்றேன், எந்த அளவுக்கு வந்து பணம் ஏமாத்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் பார்த்தோம், மும்பை ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் பார்த்தோம். இதுல பார்த்தோம்னா லைக் டெல்லியில இருந்து ஒரு சின்ன காலேஜ் முடிக்கிற பையன், அதாவது அவங்க லவ் லைஃப்காக இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ல கேட்க போகும்போது முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பொண்ணு வீட்டுல வந்து அவங்க ஒத்துக்காத மாதிரி இருக்கு, ஸோ அதை நான் செக்யூர் பண்ணி தரேன், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உங்ககிட்ட நான் செக்யூர் பண்ணி தரேன், அந்த பூஜைக்கு 50,000 வேணும் அப்படின்னு சொல்லி 50,000 ரூபா வாங்கி அந்த பூஜைன்னு கேட்டதுனால அவர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இது ஒரு பெரிய ஸ்கேம் ஆயிருக்கு. ரெண்டாவது இன்சிடென்ட் பார்த்தோம்னா மும்பைல, ஆக்சுவலி மும்பைல என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு, உன் ஃபேமிலியிலக்கே உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபா கொடுத்தா அந்த பூஜை பண்ணி வர ஆபத்தை நான் தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, இதுக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு தயவு செஞ்சு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னா, ஓகே நீங்க பாருங்க உங்களோட சாட்டிஸ்பாக்சன் அது எல்லாமே ஓகே, அதையும் தாண்டி நீங்க ஏமாற்றப்படுறீங்க அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் உங்களுக்கு வரும்போது தயவு செஞ்சு முதல்ல அலர்ட் ஆயிடுங்க, முதல் விஷயம். ரெண்டாவது இல்ல இப்ப சொன்ன மாதிரி வீடியோ கால் எடுத்து வச்சுக்கிறது, அதுல இருந்து சில பேர் த்ரெட்டன் பண்ணவும் செய்வாங்க. இப்ப சொன்ன மாதிரி நீங்க நியூடா வந்து ஒரு வீடியோ கால் போனா என்ன ஆகும், ஒரு வேலை நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ்னா அது வேற கதை. ஃபேக் அஸ்ட்ராலஜர் அவங்களோட இதுவே இப்படிதான், இந்த ஆப்குள்ள அவங்க வந்துட்டாங்க, ஏதோ ஒரு ஆப்குள்ள வந்து அவங்க பண்றாங்கன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல, ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்ணி கூட த்ரெட்டனிங் பண்ண, அதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது ஸ்கேம்ல. என்ன ஆகுதுன்னா வந்துட்டு முதல்ல வந்து வீடியோ கால் வர சொல்றது, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் ஃபேஸை பிளர் பண்ணி போட்டுருவேன், இல்ல உங்க வீடியோ ஆன்லைன் அப்லோட் பண்ணிடுவேன். இதுதான் நீங்க நிறைய நடக்கிற ஸ்கேமா இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைபர் போர்ட்டல்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 1930 கால் பண்ணியோ இல்ல நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்லையோ போயிட்டு ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிகாஸ் ஆன்லைன் போது இட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ டெக்னாலஜி.
அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இதுல கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு செக்ஷன் 66D ஆஃப் ஐடி ஆக்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு சீட்டிங் பர்சன் பை வே ஆஃப் கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ், அதாவது ஆன்லைன்ல ஒரு பர்சனை வந்து சீட் பண்ற ஒரு விஷயங்கள், அது வந்து செக்ஷன் 66D ஆஃப் ஐடி ஆக்ட், ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இதுல கொண்டு வரலாம். அப்புறம் ஐபிசி, முன்னாடி வந்து ஐபிசின்னு இருந்தது, இப்போ வந்து நமக்கு பிஎன்எஸ் ஆக்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம 3 செக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். என்னன்னா 420, ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் நமக்கு 420னா சீட்டிங், தென் 468 அண்ட் தென் 471 ஆஃப் ஐபிசி. பிஎன்எஸ் வந்து செக்ஷன் 318, 326 அண்ட் தென் 471 ஆஃப் பிஎன்எஸ். இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது எதுக்காகனா ஃபோர்ஜரி, அதாவது சீட்டிங் பீப்புள் பை டூயிங் ஃபோர்ஜரி. ஸோ இந்த செக்ஷன்ஸ் கீழெல்லாம் தாராளமா நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் போர்ட்டல் சைபர் கிரைம்லயும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சொன்ன மாதிரி ஆப்ல கஸ்டமர் கேர்ல இது ரைஸ் பண்ணுங்க, அதாவது அலிகேஷன்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ரைஸும் பண்ணிட்டு பிளஸ் இது சைபர் கிரைம் போர்ட்டல் பிளஸ் உங்க நியர்பை ஸ்டேஷன்ஸோ இல்ல சைபர் எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு கண்டிப்பா சைபர் கிரைம் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு, கமிஷன் ஆஃபீஸ்ல நமக்கு இருக்கு. அங்க போயிட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த செக்ஷன்ஸ் கீழே எல்லாம். நியூ இயர் பொறுக்க போற இந்த நேரத்துல வந்து மக்கள் ஏமாறாம உஷாரா எச்சரிக்கையா இருக்கிறதுக்கான நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இல்ல ஒரே விஷயம் தான் நான் சொல்லி கன்க்ளூசிவா முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், அஸ்ட்ராலஜின்றது ஒண்ணு இல்லவே இல்லைன்றது கிடையாது. கண்டிப்பா அது இருக்கு, பட் யாருக்கிட்ட இருந்து அந்த வார்த்தைகள் வருது, யார் கையில இருக்குன்ற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து நம்பிக்கையா இருக்கோமா மூட நம்பிக்கையா இருக்கோமான்றது அகைன் நம்ம கையில இருக்கிறதா. சொல்லுவாங்கல்ல, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. தேங்க்யூ.